எங்களுடைய கூட்டணியை பிரிப்பதற்கு முயற்சி நடக்குது, நாங்க ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு யாரு பிரிக்க நினைக்கிறாங்க? தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து 2 மாசமா கூட்டணி உடைய போகுது, திமுக கூட்டணியில பிளவு வரப்போகுது, விசிக வெளியேற போகுது, அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுதுன்னு பேச்சு கிளப்பப்படுது. இல்ல அதுதான் யாரு செய்யறான்னு நீங்க யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க செய்வாங்க. தேவை எல்லா பக்கம், இந்த பக்கம் பார்த்தா தேவை இருக்குது. இப்ப நீங்க அதிமுக அப்படின்னு எடுத்துக்கலாம், இங்க பாஜகன்னு எடுத்துக்கலாம். தேவை உங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தேவைதான். அப்ப அந்த எதிர்கட்சிகள்ல யாரு செய்வாங்க? அவங்களுக்கு சேர்ந்து பண்றாங்கன்னு வேற யார் செய்வா? அவங்க யாருக்கு கூட்டணி வலிமைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறதோ தேவை இருக்கிறதோ அவங்க எப்படியாவது இந்த கூட்டணி உடையாதா. ஏன்னா இப்ப திமுக எப்படி ஜெயிக்குது? கூட்டணி வலிமையால ஜெயிக்குது. இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்குது? திமுக தலைமையில திரண்டு இருக்கிறதுனால ஜெயிக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பட்டு போய் ஒற்றுமையா இருந்து 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெறாங்க. அப்ப இந்த வெற்றிக்கு காரணமே இந்த கூட்டு தான். இந்த கூட்டை கலைச்சிட்டா அவங்க பலவீனம் ஆயிருவாங்க, இந்த வெளியே வரக்கூடியவங்க நம்மளோட சேர்ந்து நாம பலமாயிரலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தானே அரசியல்.